கோவிந்தா கோவிந்தோ. தீபாவளி வாழ்த்துக்கள் மாமா. என்னமா பண்ணுறீங்க? என்ன வாய்க்கால தண்ணி நின்று போச்சு? நிறுத்திட்டீங்களா? நீங்களே நிறுத்திட்டீங்க. ரைட், ஓகே. நிறுத்தியாச்சு. சரிங்கம்மா, தீபாவளி வந்துருச்சு. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் மக்களே ஆல்ரெடி மாவங்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ஓகே, கவர் என்ன அப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. பரவாயில்ல, பல்காக வாங்க முடியும். இல்லை ஒரு 6-7 பேத்துக்கு பிரித்தோம். அதில் ஓகே, நம்ம மாமனுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். ஓகே மாமா, இது இன்னொருத்தருக்கு போகுதுங்க மக்களே. ரைட்டுங்க. ஓகே மாமா, அப்புறம் மாமா இன்னைக்கு பிளான் அங்கே போய் அந்த பிளான் சொல்கிறீங்களா? சரி மாமா, அங்கே வைக்க நவுத்து போயிரு. கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க. இல்லை வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கு. மக்களே எங்கே பாருங்க, மாமா கட்டுத்துறைக்கு வந்தால் அப்படின்னா புது விருந்தாளி ஒருத்தங்க இருக்காங்க. பேர் என்ன மாமா? ஜூலியா? யாரை பார்த்தாலும் நாய்க்கு ஜூலினே வைங்க. எங்கள் வீட்லேயும் ஆம்பளை நாய் இருந்தாலும் பொம்பளை நாய் இருந்தாலும் சரி பேர் ஜூலி. இது ஆம்பளை பொம்பளையா? பொம்பளை நாயா? தனியாக வந்துச்சு அப்போ ரோட்டில். அடக்கலம் கொடுத்தாச்சு. ஏற்கனவே நாய் இருக்குது, நாய் இருக்குது. அடாடாடாடா, நெஞ்ச நக்கறாரே மாமன். அங்கே கீழே டாப்பில் இருக்குது. ஆனால் கொசுவில் தான் வேணும்னு நினைக்கிறேன். சரி வா, அந்த வலையை போட்டு பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கலாம். பெரிய வலை இருக்குது, அதை டைம் படிச்சுக்கலாம். என்னது ஆள் சேர்த்தியாச்சு? ஆள் தானாக வந்து கூட்டமாக தானாக சேர்ந்த கூட்டமா? மகிழ்ச்சி. இங்கே பாருங்க, பாய்ஸ்லாம் கம்மிங். ரைட்டு, போகலாமாம்மா? ரைட், வாங்க மக்களே, நம்மளும் போகலாம். வாய்க்காலில் தண்ணி நின்ன உடனே மாம்ஸு மாமா கண்டென்ட்ஸ் என்னன்னு சொல்லாமே மாதிரி சொல்லிட்டீங்க மக்கள்கிட்ட. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு. ஆமாம், இதை மட்டும் இவ்வளோ வைங்க. இந்த இது அம்மாடி கிட் பேக் மக்களே. இந்த கிட் பேக்குடைய அமேசான் பையிங் லிங்க் வந்து அம்மாடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது வந்து இந்த மோகமாமூர் பக்கத்தூரில் தான் அந்த அக்கா வந்து செய்கிறாங்க. அவங்க கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இந்த கிட் பேக் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைக் வச்சுக்கிறதுக்கு, பவர் பேங்க் வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோருங்கம்மா, ஓட்டுறீங்களா? நான் உட்காந்துக்கிறேன். ஓட்டுவோம்ல. சரி, ஓகே, போகலாமா? போகலாம். புரட்டாசி வந்துட்டு அதையும் காணா. மாப்பிள சுத்த சைவம் ஆயிடுவாங்களா? சுத்த சைவம் ஆயிட்டீங்க. இதுவரை எதுவுமே தொடவே இல்லை மாப்பிள. இப்போ வரைக்கும்? ஆமாம், இதுவரை தொடவே இல்லை. புரட்டாசி முழுக்கவா? ஆமாம். மேலே தானம்மா? மேலே. ஓகே மக்களை, இங்கே பாருங்க, வாக்கியாக்கரையில் சுத்தம் பண்ணிட்டாங்க. ஒத்தையடி பாதையில் நமது பயணமானது இருக்கிறது. செமையாக இருக்குதுங்க. கழுவு கொடுந்தது. இங்கே பாருங்க மக்களே, அடாடாடா மாம்சே, அதான் பார்த்தா அதான் அமேசான் காட்டில் போகிற மாதிரி இருக்குதே. பரவாயில்ல, சுத்தமாக கட்டி பரவாயில்ல. ரொம்ப மலைக்காடு மாதிரி தான் இருந்தது. முன்ன மலைக்காடு மாதிரி இருந்துச்சா? ஓகே. வீடியோவில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. அதான் இல்லை, எனக்கே கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இந்த டப்பா மாமா, இது வந்து குழி டாப்பா மாமா? மக்களை, அதாவது வந்து இது வந்து எப்படின்னா, இதுக்குள்ளே குழி மாதிரி இருக்கும், உள்ளே தண்ணி உளுந்து அங்கே வந்து எமித்து குமிழிச்சு போகிறது. குமிழி டாப்பு. ஆமாம், குமிழி டாப்பு. இந்த வழியாக எழுந்திரிச்சு வருங்க தண்ணி. அடியில் அண்டர் கிரவுண்டில் வந்து வர மாதிரி வரும். காலை பொழுது அருமையாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சு. கேமரா தெரியுது. ஓ ரைட், ஏதோ அரிச்சிடலாமா? இதில் வெறா பாட்டு தெரியுது. தெரியல, வெறாவா குறாவா? அங்கே போகலாம். வெறாவா குறா? குட்டி மீன். கண்டி மீன் தான். அது விண்மீன் ஜாமீனா? எவ்வளோ இருக்குதா? ஓகே, கடல்லே இல்லையா? ஓகே மக்களே, ஃபைனலி காய்ஸ் வெல்கம். ஓகே, அவங்க ஊருக்கு வந்து அவங்களே வெல்கம் பண்ணுறது தான் நம்மளுடைய பாலி. சூப்பர் மக்கள், பாய்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. மக்கள்ஸே இங்கே பாருங்க மக்களே, ஃபைனலி பாய்ஸ் வந்து களத்தில் இறங்கி விட்டார்கள். சாண்டி. பேர் என்ன தம்பி? சந்தோஷா தம்பி? சந்தோஷம் வச்ச போகிற சாண்டிங் தான் வைக்கிறானு. இங்கே பாருங்க மக்களே, எல்லாம் ஃபுல்லாக ஊரா எல்லாம் குட்டி குஞ்சான்ஸ் நிறையா இருக்கானுங்க. எல்லாம் அங்கே பூராலாம் ஆயிரம் குட்டி குஞ்சான்ஸ் தான் தெரியுதா? சாமி, கொக்கா மக்கா இருக்குதுங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மீன் இருக்குதுங்க. என்னங்க? ஓ, உள்ளே ஏறிடுங்களா? சரிங்க மாம்ஸ். ஓகே, இங்கே போயிட்டாங்களே. இதான் மக்களே கும்பலி டாப். நான் சொன்னேன்லங்க, அங்கே வந்து கும்பலிக்கிறது, இங்கே வந்து அங்கேருந்து இங்கே வந்து இங்கே தண்ணி உள்ளே உழுவு. இப்படி அந்த காலத்துலேயே அவங்க இப்படியெல்லாம் கட்டியிருக்கிறாங்கன்னு. இது வந்து எதுக்காகனா மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டினது.
தண்ணி வந்ததுன்னா அதில் தான் உளுந்து அந்த பக்கம் இந்த அண்டர் கிரவுண்டு வழியாக மூவ் ஆகி அங்கே எந்திரிச்சு போகும். மாம்சே மாற்றுங்க மாமா, அப்படியே கழட்டுறதானே மாம்சே. என்ன மாமா கிருட்டு கிருட்டுன்னு இங்கே பாருங்க மக்களே, வேலையும் வந்துட்டால் மோகமாம் வெள்ளைக்கார துறையை விட மோசமாக மாறிடுவார். குட்டி தான் நிறைய இருக்குது. பெருசு அதான் அதாங்க. சரிங்க மக்களே, இன்னைக்கு தரமான ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள பாம்பு இங்கே பாருங்க, கேட்டு அடியிலே ஊற்றிட்டாருங்க. மாம்சு என்னது இது, கிருட்டு கிருட்டு எங்க அடியிலே உள்ள போயிட்டாருங்க மக்களே. ஆ சரிங்க, கண்டிப்பாக வெளியே வரும். ஆ ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க நீங்க. ஆமா குட்டியா குட்டீஸ் வருது. ஓ குட்டிக்கு நிறைய வழி வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, இந்த கொக்கு மீன் வேணால் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுப்பா. இதுதான் இருக்குல்லே நல்ல சைஸு. அந்த பக்கம் இருக்கிறலாம் வந்து குட்டி, அந்த 3 லைனாக வந்துட்டு இருக்குது பாருங்க. பார்த்தா முதலையாட்டவே இருக்குது பாருங்க. அந்த மீன் பிடிக்கிற முதலைன்னு சொல்லி கூட நான் கூட இதெல்லாம் மங்களூரில் காமிச்சேன்ல, அதே மாதிரி இதெல்லாம் பாருங்களேன் மக்கள்ஸு. மாமா அங்கே போய் இருக்கிற மீன்லாம் முடிக்கிட்டு வந்துட்டாரு. படுத்துருக்கானா? நான் உள்ளே இறங்கலாங்க, பட் நான் உள்ளே இறங்கன்னா மீன் ஆப்போசிட் போயிடும். அதனால தான் இங்கேருந்தே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மாமா கொஞ்சம் பெருசு பெருசாக வருது மாமா. அதான் வருங்க மக்களே, மாட்டிட்டா. ஃபைனலி மக்களே பார்த்தீங்களா, மோகன் மாம்ஸ் உடைய ராஜதந்திரம். மாமா என்ன மாமா மீன் இது? வெறா? என்ன? ஓ அதெல்லாம் தெரியலீங்க. அப்படியே மேலே போட்டுருங்க, போட்டுருங்க. பாருங்க மக்களை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செமப்பா மோகன் மாம்ஸு அண்டி எல்லா வீடியோலையும் இருந்துச்சிடுறீங்க. வேற லெவல் மாமா. கொக்கு மீன் பெருசா ஒன்று இருக்குது மாமா. மக்களே அங்க பாருங்கள், இருக்கிற மீனை பூரா மாமா துரத்திட்டு வந்துட்டார். இப்ப பாருங்க அந்த குட்டி குட்டி மீன் எத்தனை மீன் மாமா, பயங்கரமான பெருசெல்லாம் உள்ள இருக்குது. இப்போ கேமரால சூப்பரா தெரியுது. இங்க பாருங்க எல்லாமே அந்த இதுதான் மக்களே. இந்த ஜிலேபி தவிர வேற அந்த மாதிரிலாம் நிறைய இருக்க மாட்டேங்குது. சரியான பெருசு. இதை பாருங்க களத்துல இறங்கி விட்டாங்க. சாண்டி போங்க சாண்டி. இறங்கிட்டாங்க மக்கள். செப்பல் இருந்தா வேணுமா? இந்த செப்பல் போட்டுக்கோ. இந்த தம்பி கண்ணாடி இருக்கு. இந்த தம்பி இந்த போட்ட பாரு, கண்ணாடி இருக்கு தம்பி. ஏய் போட்டுக்கடாத, பின்னாடி செப்பல் போட்டு இருந்துச்சு பாரு. வலை அப்படியே கொஞ்சம் வாங்கு. வலை எடுத்து பெருசு தாண்டிச்சா. இந்த பக்கம் தம்பி பக்கம் நல்ல வலை உள்ளதல்ல. இல்லை வலை தூக்கோண்டா, தூக்கோண்டா. இந்த இடத்து வா, இங்கே வா, இங்கே வா. கை ஊற்றி இங்கே வா. லைட் ஊற்றிக்கிறேன் அப்படியே. சென்டர் வா, நீ சென்டர் வா. சென்டர் வா. தாண்டுது. தாண்டுதப்பல்லா வாரு வலு வலு ஜல் ஜல் தாண்டுது ஐயா. பாருங்க மக்கள்ஸ், பயங்கரமா தாண்டுது. தூக்கு தூக்கு தாழ்த்து வலை இப்படி கொக்கு மாடி பெரிய சமமா. அந்த பெரிய யூக்கு தான் மாமா, அது மாட்டிக்கிச்சு. தூக்குங்க மக்களே. அந்த பெரிய யூக்கு பார்த்தோம்ல, தூக்கி விட்டாங்க மக்களே. மச்சான் சாச்சு விட்டாங்க மச்சான், அப்படிங்கிற மாதிரி தூக்கி விட்டாங்க. இந்தாங்கம்மா. ஓ இதுக்கு தான் கூடமா? ரைட்டு மக்கள் சார்
விட்டாச்சா? கொக்கு மீன் 10 ரூபா. ரைட் மக்கள், நான் பொறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாமா வணக்கம். இப்போதான் வந்தேன். நான் பார்த்துட்டு இருக்கிறார், உங்களால் தான் பிடிச்சிட்டு இருக்கிறார். மாமா நான் நாளில் உங்களால் கூப்பிடல, உங்களால் பிடிச்சாரு. நான் வந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். பிடிச்சிட்டிங்களா மாமா? குரல் மீன் விட்டடிச்சிட்டீங்கன்னா மறுக்கலாம் முடிஞ்சது. இங்கே கொடுங்க அப்படியே. கடிக்கு இருங்க மாமா, கடிக்குமா? போய் பிடிச்சிக்கோ. கொக்கு மீன். மக்களே இங்கே வாருங்கள், கொக்கு மீனுங்க. செம 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 செம. இந்த பெரிய மீன் தான் மேலே வந்து அந்த மூச்சு எடுத்துகிட்டு இருந்துச்சு. வேறு மாதிரிப்பா மக்கள். மாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆயுதத்தை இதுலேருந்து எடுத்துட்டாரு. பீச்சு வேலை வீசுகிறோமா இல்லையோ, ஆனால் நாங்கள் வீசுவோம். மடி செல்லு இன்னும் செல்லு வீசியிருக்கு. செல்லெல்லாம் அப்படி வைக்கக்கூடாது தம்பி. ஆடா அங்கே நம்ம ஊருக்கு வந்தீங்களே. உள்ள போகுது ஜிலேபி. இல்லையா? நேரத்தில் லாக் பண்ணிக்கா உள்ள போடு. நேரத்தை 2 வருது. சட்டம் போடாத, மீன் காது கேட்கும் தெரியுமா? வெட்டி போடு மாப்பிள்ள. லக்னவாங்க காது கேக்குமா? இது ஒன்றும் பண்ணாது. ஆட்டா வந்தா பழைய லாக் பண்ணிக்கலாம். மாட்டிக்கிச்சு, அங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு. அப்படியே பார்த்து பாய தூக்க மாட்டா, கையில் மட்டும் பிடிச்சிரு. பிடிச்சதியா? குத்துது போட்டு குத்துதா? இது என்ன பெருசு ஒன்று மாட்டிப்பிட்டீங்க? அது என்ன ரெண்டையாட்டு இருக்குது? அது அரஞ்சனா இருக்குது. மாம்சம் இன்னும் 2 இருக்குது தம்பி. அதை 2 பார்த்துக்கோ. சாக்கடி ஒன்று, அங்கே ஒன்று. இது அது பிடிச்சிக்கோ. இது ஏங்க இங்கே பாருங்க, வேற மாதிரி. இங்கே எல்லாம் நாட்டு மீனுங்க. இந்த அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து குழம்பு வச்சோம்னா அது வேட்டை. நம்ம இருக்கிற மீன் ஒவ்வொன்றா பிடிக்கலாம், அவசரப்படக்கூடாது. பெரிய மீன் தானே அது. போடு தகிட. இன்னைக்கு நான் வந்த நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு. இல்லைனால் நீ வள்ளினால் பிடி பண்ண மாப்பிள்ள அப்படி பேர் மாமா. ஆனால் இதுக்கு ராசியெல்லாம் இருக்குல்ல மாமா? ஓடுது மாமா. 2 ஒன்று சேர்ந்துச்சு மாம்சம். அங்கே 2 மாம்சம், அங்கே 2. நீ பார்த்து அந்த அவர் தப்பி ஓடுதுடா. அங்கே வருதுடா. ஒன்றும் தப்பு வராது. அது எங்கேயும் போக இந்த வாரத்தில் சீக்கிரம் வாங்க. எப்படி ஜம்னு வேற மாதிரிப்பா. இது பாருங்க மக்களே, அமைப்பே வந்து இப்படி தான் இருக்க மாதிரி. நல்லா வளன்னு முன்னாடி நம்ம காளமாட்டுக்கு திமிழ் இருக்குமில்ல, காளமாட்டுக்கு திமிழ் இருக்கிற மாதிரி இதுக்கு பாருங்க, திமிழ் மாதிரி இது. ஏமாம்மா இது அமைப்பே இப்படித்தான். ஏய் ஹாய், செமையாக இருக்குது பாருங்களா. வளன்னு இருக்குதுங்க. சரி மக்களே, நம்மளாலே உள்ளே போட்டு விட்டு கொக்காண்டி எடுத்து உள்ளே போட்டுருவோம். அதை வரேன். போடு. வந்துருச்சுங்க. அட தினமும் மீன் கெண்ட மீன் தெரியுது. போட்டுருவோம். ஐய் ஓய் ஓய் இல்லை உள்ள அட்ட என்னங்க இது? போட்டாச்சுங்க. உள்ளூர் மீன் கலவையே குடும்பமே இருக்குதுங்க. சத்துன்னு ஒரு அடி அடிக்கிறாரு, விழுந்துருது. சின்ன ஒரு விளாட மாதிரி எடுத்துக்கிட்டாரு. போட்டாரு. எப்படி மாமா இப்படியே வாயில் உடஞ்சி வச்சோம். பாருங்க மக்களே, மாம்சோட விளையாடுறதா. மாம்சம் இதுக்கு சில்லு விளையாடுறதான் கரெக்டு. பரவாயில்ல, எங்கள் ஊரில் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமாட்டிருக்கு. ஆனால் ஃபோர்ஸ் வேணும் மக்களே, டக்குன்னு அடிக்கணும். இங்கே பாருங்க, ஆல்ரெடி ஒன்று அடித்தார். அதிசயம் அபூர்வம் மக்களே. இங்கே பாருங்க, அப்படியே அட்டுக்கட்டுக்கா மீன். ஆஹா செம. இங்கே பாருங்க மக்களே. போட்டீங்க
இப்போ என்ன குருநாதா இங்கே வாருங்க. ம் செமங்க மக்களே, அருமை. ம் இந்த பவுடர் எடுத்துக்கிட்டியா? நேரங்கள் கழித்து மக்கள் அவ்வளோதாங்க. நான் என்னமோ நினச்சி வந்த மக்களே. என்ன இருக்குது அந்த குடி இருக்குதுல்ல, ஆமாம் அதுக்கு பெருவெட்டு பிடிச்சிக்கலாம். அது பெருவெட்டு தான். அப்படியா? நான் சரி உண்மையாலுமே சொல்கிறேன், எங்கள் வாய்க்காலில் இது வெளியே எங்கேயாவது போய் பிடிச்சிருந்தா கூட ஆச்சரியம் இருக்குது. எங்கள் ஊர் வாய்க்கால் இந்த வாய்க்கால் எத்தனை நாங்கள் எங்கள் வீட்டை கடந்து தான் இந்த வாய்க்காலில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எத்தச்சோட்டு மீன்லாம் வருங்களா எதிரே வாக்கலிங்க. செம்ம. ஆனால் அங்கோட இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா குளிமதவாக இருக்காட்டி இங்கே வந்தாலும் தங்கிடுதுங்க. செம்மங்க. மக்கள் மாம்சே இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம சின்ன போய்கிட்டு இருக்குதுல்ல. ஆமாம், நம்ம பொடி விட்டு அதெல்லாம் எடுக்கலாம். அதில் எடுத்து வாத்து பொடி போட்டுடலாமா? ரைட்டு. இது அது பொடி வெட்டி தான் வாத்து வளர்த்துறீங்க. ஓகே மக்களே, ஒரு நாள் வாத்து பிரியாணி போட்டுடலாம். அவ்வளோதான், போய் பரப்பண்ணு க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேங்கம்மா. ரைட், போகலாமா? ஓகேங்க மக்கள்ஸ், ஃபைனலி நம்ம மோகன் மாம்ஸுடைய வீட்டுக்கு வந்து கொல்ல போகிறதுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து க்ளீன் பண்ணுறோம் மீனெல்லாம். மாம்சே ஜம்னு நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ரைட்டுங்க. மோகன் மாமுடைய மஞ்சக்காடு இது. புறாலாம் சேல்ஸுக்கு இருக்கா? இப்போ இல்லை. வெயிட் பண்ணுறதுல அதாவது லோக்கல் சேல்ஸுக்கு கரெக்டாக இருக்குது. அதான் கண்டிப்பாக. அதனால யாருக்கு இப்போ நீ கடையில் வச்சுக்கா போய் பாப்பா இருந்துன்னு எடுத்து கொடுத்துருவேன். அதான் அப்போ இது வந்து லோக்கல் சேல்ஸுக்கு செட் ஆகு. ஆமாம், அதான் பெரிய அளவில் பண்ண வேணா வெளியே கொடுக்கலாம். பண்ணலான்னா அந்த அளவுக்கு நம்ம கூடு பெருசாக பண்ண கட்டணும். கண்டிப்பாக. சரிங்க மக்கள், அவ்வளோதான். அலசலாமா சார்? அவ்வளோங்களா? பட பண்ணு. க்ளீன் பண்ணி. இல்லை ரைட். இது அவ்வளோதான் நம்மளுடைய ஆயுதம், மோகன் மாம்ஸோடைய ஆயுதம், குட்டி கத்தி. அருமை. எல்லா மீனோட இந்த மீனில் வாய்க்கால் மீன் பார்த்தீங்கன்னா வளவளப்பு அதிகமாக இருக்கும். வளவளப்பு கவிச்ச வளவளப்பு ரெண்டுமே இருக்கு. ஏன்னா இந்த சளி இதெல்லாம் இருக்குல்ல, உடனே சரியா வருது. இது இந்த கவுச்சி சேர்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தான் வாங்கி கொடுக்கணும். ஓ, இந்த கடல் மீன்லாம் அது கவுச்சியே தெரியாது. இந்த மீன் ரொம்ப கவுச்சி அடிக்குது. குழம்பு மாதிரி வச்சு. ஆனால் இதே சத்து தானே ரொம்ப. ஆமாம், இந்த மீன் தான். வயக்காட்டு நண்டு சொல்கிறாங்கல்ல, நண்டு சூப்பெல்லாம் குடிச்சா ரொம்ப நல்லது. நான் இந்த வேலை அசால்ட்டை பக்கம் செஞ்சுருக்கோம். இதுதான் மீன் முதங்கிறதுக்கு காரணம் இது. இதுதானே? ஆமாம், ஏர் பேக்கு. இதுதான் மக்களே மீன் வந்து முதங்கிறதுக்கு காரணம் ஏர் பேக்கு. இது இருக்கிறனால தான் மீன் வந்து தண்ணியில் வந்து அப்படி நீந்த முடியுது. வெடிக்கும் டப்புன்னு. இதெல்லாம் சின்ன வயசுல எங்களுக்கு விளையாட்டு. அதனால் நம்ம உசுவாக பிடிக்கிற மீன் அது மட்டும் தான் இருக்குது. தோட்டா போட்ட மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இதாகிடுது. தோட்டா போடும் போது இது வரணுங்களா, அது உள்ளே இதாகிடும். தோட்ட பொருளாக இல்லீகல். ஆமாம், ஹிந்தியில் போடுவாங்க. ஹிந்தி போடுவாங்க சொல்ல இல்லை. இதில் போட்டுட்டா இப்படி போடலாம். இதில் போட்டுடுறேன். போடு. அவ்வளோ அந்த இது எடுத்துட்டியா? பின்னாடி மூக்கில் இது எல்லாம் எடுத்துக்கோமா? சேதில் இதாக வருங்களா? ஓகே இதுதானே? இடையில உனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இது எடுத்துக்கணும். நான் சொல்றேன்டா, தெரியும் எப்படி இருந்தாலும் கழுவும் போதே பார்த்து அதையும் எடுத்துக்கிறேன். எடுத்துருவேன். few moments later
மக்களே இப்போ தான் மாமா வீட்டில் போய் தயிரோட சுரக்கா தயிரோட ஊறுகாயோட சாப்பிட்டு வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு காஃபி ஒன்று குடித்தோம், அதெல்லாம் ஆஃப்லைனில். இப்போ தான் நல்லா இருக்குது. காலையிலும் சோறு திங்கலைங்க, செம்மையாக இருந்துச்சு. மணி 12 ஆகி போச்சு. மாமா சுத்தம் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. ஆனால் மீனை பிடிக்கிறது ஈஸி. சாமி நானா இன்னைக்கு தான் மாமா எங்கள் அம்மாவுடைய கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோதானுங்க. பார்த்தீங்களா இல்லையா? ஒரு அலசிக்கலாம். அலசிக்கலாம். ஆல்ரெடி ஒரு இடம் அலசியாச்சு. 2ஆவது டைமாம்மா. கல்லுப்பு தான். அப்படியே நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சுங்க மக்களே. கொஞ்சம் எல்லாம் கருப்பாக இதெல்லாம் எடுத்து இந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்துரு. அதான் இந்த ஆராய் மீன். ஆரா மீன் பாவமாக இருக்குது மக்களே. அது பாருங்க, தோல் உரிச்சிட்டோம் பாருங்க. பாம்பு மீன் வந்து பக்கா வந்து தோல் உரிச்சிட்டோம், தெரியுதுங்களா? இது வந்து பெரிய மீன். இது வந்து பெரிய மீன். நீட்டாக போச்சு மாமா. சோக்கா போச்சு. ரைட் மாம்சு, தண்ணி ஊற்றி தெரியலாம். கூட்டி விளாசிக்கலாம். உப்பு தங்கும்ல. செம. எடுத்து போட்டலாம் பக்கெட்டில். ஆப்பிளை ரெடி. அருமை. அவ்வளோதான், ஓவராலாக ரெடி. சோக்கா போச்சு. மக்கள்ஸே, அடுத்த கட்டமாக வந்து குழம்புக்கு தனியாக, இதுக்கு தனியாக, ரோஸ்ட்டுக்கு தனியாக, சரிங்களா? பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பொரிக்கிறதுக்கு வந்து மீனை வந்து ரெண்டாக வகுந்துக்கிட்டு இருக்காரு. அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தெரிகிறதா? சூப்பர் தலைவா. ஏன் நம்ம பொரிக்கிறதுக்குலாம் சின்ன மீனாக போடுறோம். சொல்லுங்கள். ரெண்டாக வகுந்தோம்னா உள்ள மசாலா நல்லா போகும். ஏன்னா உள்ள நல்லா வேகு. இந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதாயிரு, முறுக்கு மாதிரி சாப்பிடலாம். இதுனா இந்த முள்ளு நல்லா வெந்துரு. ஏன்னா மேலே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உள்ள வர்றது முள்ளு தான் நல்லா வெந்துரு. அதான் அதுக்கோசரம் ரெண்டாக போட்டோம்னா யார் வேணாலும் சாப்பிடலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். எவ்வளோ வேலை கடுமையாக இருக்குது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. பார்த்தாலே தெரியுது மாமா. நல்லா பொழந்து விட்டுறீங்க. பாட்பாற மாதிரி அருமையாக வகுந்து விட்றீங்களே. கத்தி அதுக்கேற்ற மாதிரி கத்தி மாமா உங்களுக்கு. கத்தி வேலை கை வந்துட்டு போயிருக்கு. அது ஆரா மீன் குட்டி மக்களே. இந்த ஆரா மீன் பிடிச்ச மேலே வெள்ளாய மீன் மாதிரி இருந்தது இல்லைங்க, அதை வந்து நம்ம மாம்சம் வந்து குழம்புக்கு வந்து அரிஞ்சு போடுறாரு, சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆரா மீன், இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த வெறா மீன், ஓகேங்களா? இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து குழம்புக்காக. அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பவுல் முழுக்க இருக்கக்கூடிய கொக்கு மீன், அப்புறம் அந்த குட்டி மீன் எல்லாமே வந்து பொரிக்கிறதுக்கு. மக்கள்ஸே, இங்கே பார்த்தீங்களா இல்லையா? கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு, மிளகு. ஏமாம்மா? மிளகு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம், ஓகேங்களா? கருவேப்பில்லை. எஸ், அதை சொல்லிட்டாரு மாம்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் வந்து அரிஞ்சு விதை எடுத்தாச்சா? ஓகே, விதையில எடுத்தாச்சு. புளிக்கலாமாம்மா? கொஞ்சம் புளிக்கலாமா? ஆமாம்மா. மக்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கலக்க போகிறோம், ரோஸ்ட்டுக்கு. ஏமாம்மா? ஆமாம். ரைட்டுங்க. ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமா மாம்சு மொட்டோட சுற்றிடலாமா? மக்களே, அடுத்து வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா வாத்து மொட்டுங்க. வாத்து மொட்டு மாமனுடைய வாத்து விட்டது. ஏமாம்மா? ஆமாம், கரெக்டு தானே? அதான் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குமா? முடிச்சு ஊற்றலாமா? இப்போ புது முட்டை. ஏமாம்மா? ஆமாம்ல. அந்த கத்தி எடுத்து விடுறீங்கன்னா கரெக்டாக ரூபாய் முட்டை அறுக்கிறாரு வேறு. இவரல்லவா சமையக்காரர்? நீ தான் மாமா சமையக்காரர். உங்களை வச்சு தானப்பா சமைக்கணும். சூப்பர். இந்தாங்க, வேறு வாசி போடலாமா?
அதான் உங்களுக்கு பேச கிடைக்குதா? நான் அதுவும் பேச கிழிச்சிருக்கேம்மா. போதுமா? ம் இந்தாங்க. ஓகே ரைட் வாங்க சார். அடுத்தது பார்க்கவே செம்மையாக இருக்குது. ரொம்ப நம்மளுடைய இஞ்சி பூண்டு மசாலா, நேச்சுரல் இஞ்சி பூண்டு மசாலா. ம் அடா 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 கொஞ்சம் குழம்புக்கு வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். இதுக்கு அரைச்சுத்தனே போதும் நினைக்கிறேன். போதும். போதும் குழம்புக்கு வச்சுக்கலாம் மிச்சத்தை. ரைட்டுங்க மக்களே. மாம்சு ஒரு கலவை கலக்கலாமா? அவ்வளோதான். கலந்து விடுங்க. இதை ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க, அப்புறம் அதில் மீன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாமாம்மா? லைட்டாக உப்பு போதுமா? எங்கப்பா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குதே மாமா. சரியான கலவையில். ம் அவன் உண்மையாலுமே அந்த பச்சை கலரு அந்த இதெல்லாம் சேர்ந்த உடனே மசாலா கன்சிஸ்டன்சி சத்தியமே 1க்கு 2 தான் செய்கிறோம் ஏமாம்மா. ஆனால் எப்போவுமே பிளான் பண்ணி செய்கிறத விட சும்மா அந்த ஆன் தி ஸ்பாட்டில் தான் மாமா நல்லா வருது. வேறு மாதிரிங்க மக்களே. அவ்வளோதான். சோக்கா போச்சு. அடுத்தது மாம்சே மீன் எடுத்து போடலாம். அப்படியே எடுத்து கொட்டுங்க பார்க்கலாம். வேணாம் தண்ணி வந்துரு. நம்ம கையில் அள்ளிக்கலாம். அள்ளி போடுங்க. இந்த வாரெல்லாம் கட் பண்ண தேவையே இல்லை. ரோஸ் போடுறதுனால அதெல்லாம் ரூல் ஆயிடுது. கண்டிப்பாக. போன டைம் இதையெல்லாம் வந்து அந்த வாய்க்காலில் பிடிச்சப்ப சில்லியை போட்டு மானம் கெட்டு போச்சு. அதனால தான் இந்த டைம் வந்து குழம்பு வச்சு ஜம்முன்னு இது பண்ணியாச்சு. டன் கலக்கலாமா? ம் கொஞ்சம் பார்த்து கலக்கணும். கண்டிப்பாக. முள்ளு ஒன்றும் பண்ணாது. இந்த ஜிலேபியில் எதுவும் வச்சுக்கோ. செம பார்க்குறக்கே பங்கமாக இருக்குது மாமா. ம் மசாலா போதுமா மாமா? போடலாம் இன்னும் போதே நிறைய இருக்குது. ஊசினாவே போதும். ஓடு இப்படி கலந்துருக்குதா? ரசம் கலந்துருக்கு. நம்ம இப்போ வெட்டணும்ல, அதை வெட்டணும்னா மசாலா அப்படி கலந்துக்குள்ள எண்ணெயில் வர்றப்போ ஓகே. ஆமாம் வெட்டினதை உள்ள நல்ல மசாலா இறங்கி மேலேயுமே அது இதாகிக்கு. நம்ம எண்ணெயில் வர்றப்போ நம்ம புழக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அப்படியே போடலாம். ஓ ரைட்டு. முள்ளு இல்லை எல்லாமே குழந்தைகளாம் சாப்பிட்லாம். முள்ள நல்லா வெந்துருமா? உள்ள. ஓஹோ. நம்ம அப்படியே இந்த மாதிரி சாப்பிட்லாம், அதாவது முறுக்கு சாப்பிட்ற மாதிரி. ஆமாம். ஆமே அப்பா பற்ற வச்சாச்சா? அவ்வளோதான் உங்களை பற்ற வைக்கிறேன். பற்ற வைங்க. அதே பற்றிக்கிச்சா இருக்குதே. மழையில் நனைஞ்சு வச்சு. ஆமாம். பரவாயில்ல. கிருட்டுன்னு ஒரே இதில் ஒரே குச்சியில் பற்ற வச்சிட்டாரு. மாம்சே இரும்பு சட்டியை ஜம்மனி கழுவியாச்சு. வேற லெவலு. ஆனால் இந்த சட்டியோடைய வெயிட் இருக்குது பாருங்க மக்களே. நான் தூக்கி பார்த்தா சரியான வெயிட்டு. அதான் எங்கள் அப்பா காலத்து சட்டியும். ஆமாம். வீட்டில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருது சட்டி. இட்லி பானைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்து மட்டும் இருந்தது இதில். ஓ அப்படியா? அந்த சட்டி இட்லி அந்த மூடி எடுத்துகிட்டு நம்ம ரைட்டுங்க மக்களே. இரும்பு சட்டி. இந்த சட்டி சூடாக வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் தீயறியோனே. ரைட்டுங்க. சட்டி நல்லா காஞ்சிக்கிச்சு. நல்லா காஞ்சிக்கிச்சேன். இதே போதும் நினைக்கிறேன். ஆனால் இரும்பு சட்டி வந்து லேட் ஆகும்னு நினச்சா மண் சட்டி விட வேகமாக தான் ஆகுது மாமோ. தீ அப்படி எரியுதுமாப்ல. தீ அப்படி எரியுது. கடைசியில் கவர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு உதவுது. மரச்செக்கெண்ணெய் சுத்தமான ரேஷன் கார்டு எண்ணெய் ஊற்றலாம். தப்பு இல்லை. மொதல் டைம் தானே குறிக்கிறோம். இங்கே பாருங்க எப்படி தெவஞ்சு போயிடுது. ஆமாம்மா நவீன வீணையா இது எது இதுமாப்ல? பைப்பு. அதான் 2 வாரம் எப்படி ஊதுகுலா எப்படி ஊதுற மாதிரி இருக்கா? பத்திக்கிச்சு. நம்மளுக்கு எது எடுத்தாலும் ஆயுதம் தான். மோகன் மாம்ஸ். அவ்வளோ. அடுத்து மாம்ஸு கருவேப்பிலை ஓட்டலாம். கருவேப்பிலை. ஓகே. நல்லா உருவி போட்டாக்க நம்ம அப்படியே ஓடுவோம். அதான் பேசணும். எட்ட வேணுக்கோ. சரி. தீயரி இருக்கு. பழைய எண்ணெய் ஊற்றுறீங்களா? கொஞ்ச நேரம் எரியுங்களா? தீ நல்லா எரிய. வாரப்பா எல்லாமே மாமா டெக்னாலஜி தான். அந்த எண்ணெயில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அவ்வளோதான். கருவேப்பிலோட வேலை முடிஞ்சா சொன்ன மாதிரி உருவி போட்டுறதுனால அங்கங்கே கிடக்கு. ஆமாம். இதே மாதிரி அப்படியே ரொம்ப இதை நட்டி வெயில் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது. சில்லியோடு சாப்பிட்டா அருமையாக இருக்குது. நல்லா ஊறிடுச்சா?
ம் ஓகேவாம்மா? எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். பார்க்கலாமா? அதில் சோக்கா காஞ்சி வச்சு போடலாம். ஒவ்வொன்றா போடுறீங்களா? ஓ, இப்படி வகுந்து எடுத்து போடணுமா? எடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா கூட ஒவ்வொன்றும் ஒட்டாது இருக்குது. அதான் நான் கூட குத்தாள்ளி போடுவீங்கன்னு நினச்சேன். தனித்தனியாக போடுறீங்க. மாம்சே திருப்பலாமா? அட்டா பார்க்குறக்கே பங்கமாக இருக்கே மாமா. ஒவ்வொன்றா போனங்காட்டி அந்த மாவு உதிர்ந்து வரல மாமா. ஆமாம், ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறக்கு. கலரு கோல்டன் கலர் இருக்குது மாமா. அந்த அளவுக்கு ஸ்பைசி நான் போட்டிருக்கிறேன். ஸ்பைசஸ் மாம்சே எடுத்துடலாமா? எடுத்து பார்க்கலாமா? ஓகேவா? இதுதான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல அப்படி தான் கூட இருக்கும். ஒரே இடத்துல தூக்கிட்டீங்களே. ஆமாம்மா, விட்ட மாட்டீங்க. அதை அப்படித்தான் நாம தான் சவுண்டு. அட்டா மாம்சே சொல்லுங்க மாம்சே. கொஞ்சம் எடுத்து ஒரு அக்னிக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஓகே, படையல் அடுப்புக்கு. ஓகே, இனிமேல் சாப்பிட்லாம். ஆறுட்டு நாம தான். ஓகே, என்ன சோடு அடுத்து போடலாம். சாப்பிட்டு பார்ப்போமா? அவ்வளோதான். என்ன சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்மதான் அப்போ ஃபுல்லாக எடுத்துட வேண்டியதா? வாசம் சரியான வாசமாக இருக்கு. எல்லாம் கணக்கு இருக்குதா? மக்கள் என்னடா பண்ணிக்கிறீங்கன்னா வைய கொஞ்சம் அதிகங்க. நாளைக்கு கழட்டிவிட்டேன். சம்ப சாப்பிட்டு பார்த்துருமா? மாமா சாப்பிடவா? சாப்பிட்டு வருவோம் சார். இங்கே பாருங்க, நல்லா பொழந்தங்காட்டி இது மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே சாப்பிடல. நானே சொல்கிறேன், ஒரு டிஃபரெண்டாக இருக்குது. இது மாதிரி தான். சென்டர் மலால வந்து போச்சு. அதுதான் என்ன சொல்கிறேன். ஆம்சே செம்மையாக இருக்குது. அதான் நானே இத்தனை நாளாக நான் சுட்டணும்ல. தோலை அதில் இதாக இருக்குதுங்களா? அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்குதுங்கிறீங்களா? மீன் அப்படி. மாம்சே அடுத்த கட்டமாக கொக்கு மீன் மட்டும் போடுறோமா? ஆமாம், கொக்கு மீன் மட்டும் மக்களே. இந்த அடசல் வந்து வெறும் கொக்கு மீன். இது வந்து சாப்பிட்டா, இந்த பொரிச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மறுக்கு நல்லா அருமையாக முறுக்கு மாதிரி இருக்கும். செம மக்களே, எண்ணெயை விட தொட்டி தாங்க மெயின். ஒரு கொட்டாங்குச்சி இருக்குல்லங்க, அதை எடுத்து உள்ளே போட்டோம். வேறு லெவலில் பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பா, ஆஹா மாம்சே பார்க்கும்போதே பங்கமாக இருக்குதே. அதில் எப்படி விழுந்துருக்குது. செம கொக்கு மீன் தான். வாக்கில் ஆடு தாடிக்கிட்டு இருக்கு. கடல் முன்னுமா கிடக்குது. ஆஹா, மொறு முறுக்காட்டை. செமப்பா. டீங்கப்பா, சவுண்டு தான். அட்டே சாமி, இதுதான் மக்களை வெயிட்டிங்கு. பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் கடையில் வேணால் வாங்கி சாப்பிடுவோம். முறுக்கு மாதிரியே இருக்கும் கொக்கு மீன். மாமா போடுங்க மாமா, நீங்கள் வாட்டுக்கு நீ போட்டுகிட்டே இருங்க. அவ்வளோதான் மக்களே. மாம்சம் வந்து நீ எல்லாம் எடுத்து போட்டு பொரிச்சதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்க வேண்டியதான். நம்மளுடைய கொக்கு மீன் ரெடியாக இருக்குது. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? மக்கள்ஸு வெங்காயத்தை அரிஞ்சு கழுவி வச்சாச்சு. அதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்லா பெருசாக தூக்குவோம். சின்னது நல்லா இருக்குமா, பெருசு நல்லா இருக்குமா? எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குமா? இங்கே வாருங்களேன் எப்படி இருக்குதுண்ணே. அட்டா கொக்கு மீன் தாயா. பயங்கர உண்மையில் வேறு லெவல் இருக்குது. சாப்பிடுங்கம்மா.
வெங்காயத்துக்கு அட்டகாசமாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. முரட்டு கொக்கு மீன். ஆமாம். எஸ் மகளே, வாருங்க திங்கிறக்கே வடை தர மாட்டேங்கிறீங்க, பங்கமாக இருக்குதுங்க. ஐயோ முன்னாடி வடிவாப்லா. மக்கள்ஸு இப்போ இப்போ ஒரு இடத்துல லாஸ்ட் எடுத்தாரு பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, நல்லா வெந்துருச்சு. இதுதான் மாமன் சொன்ன மெத்தடு. நல்லா முறுன்னு இருக்குது. எலும்பு இருக்காது. எதுவுமே இல்லை, குழந்தைங்களே சாப்பிடலாம். இதா மாமா, இதுதான் டேஸ்ட்டாக இருக்குதுமாம்மா. முதல் இடத்துலாம் கூட முக்காப்பழம் தானுங்க, லாஸ்ட்டாக நல்லா முறுமுறுதா. வாங்க வேறு மாதிரிங்க. இது எல்டிபி வாக்கிய மீன். எல்டிபி வாக்கிய மீன். கவனிச்சா இருக்கு மாப்பிள்ள. இந்த மீன் வந்து இங்கேயே வந்து அப்படியே பெருசானதான் மாப்பிள்ள. சின்னது வந்து பெருசானது. குட்டியாக வாய்க்காலே பெருசாக வருது. டேம்பில் வரும்போதே குட்டியாக வருது. குட்டியாக வருது. அதாவது இங்கே தான் வந்து மொட்டை விடுன்னு நினைக்கிறேன். இந்த மொட்டை இங்கே வந்து பிடிக்க மாட்டே தெரியும் மாப்பிள்ள. மாப்பிள்ள மாற்றுமா அவ்வளோதான். அடி இருக்கிறதுல ஆமாம் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இல்லை அப்படியே உப்பு கொஞ்சம் கொண்டா. உப்பு இங்கே இருக்குது. உப்பு வந்து லைட்டாக அதில் போட்டிருக்கு. ஓகேங்களா, லைட்டாக அது மட்டும் போடுங்க. ஓகே. இந்த மாதிரி மீன் குழம்பு யாரும் பார்த்துருங்க. ஓகே மாமா, கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்களா? ஆமாம் போகுது. இருங்க புளி கரைசல் இருக்குல்ல, அதுன்னு இருக்குல்ல, இது கொஞ்சம் சூடாகிட்டு பச்சை வாசம் போட்டு அப்புறம் புளி கரைசல் ஊற்றலாம். மாம்சு அடுத்த கட்டமாக புளி கரைசல். ரைட்டு, அப்படி சுக்கா போச்சு மாமா. உப்பு பார்க்கலாம் மக்களே, ஊற்றி விடுங்க. உப்பு தான் இருக்குது. உப்பு மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அது உப்பு சேர்த்தா எல்லாமே எல்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்குங்க. போடு உன்ன போட்டு. ரைட். வாவ், இங்கே பாருங்க மக்களே, செம்மையாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அவ்வளோதான். கொஞ்சம் பச்சை வாசம் ஓரளவு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தீயெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மீன் எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி வந்து இது போடணும், கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் கரிசா போட்டுக்கலாமா? முதலுக்கே போட்டலாம். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக கருவேப்பிலை உடச்சி அப்படியே உருவி போட வேண்டியது. போடலாமாம்மா? அவ்வளோதான். நம்ம தான் உழுவு மட்டும் பார்த்துக்கணும். அது ஒன்றும் கழுவு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவ்வளோதான். எந்த போய் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லி தரை கடைசியாக போடலாமா? போட்டலாமா? கிள்ளிட்டிங்களா? பாருங்க, கிள்ளவே இல்லையா? சூப்பர் ஜம்முன்னு அரிஞ்சாச்சு. ஓகே மாமா. ஆஹா சத்தியமாக வேறு லெவலு மாமா. அவ்வளோதான், பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குது. மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான். ஆனால் மீன் குழம்புக்கு மீனை போடுறோம். போடலாம் மாமா. அவரியோட தலை ஆட்டோட பீஸ் போட்டு விடுங்க. அரஞ்சா மீன் அட்டா. ஏய், இங்கே பாருங்க மக்களே, விட்டு இறச்சிட்டு இருக்காரு. நிறையா வகையான மீனோடது.
இது என்ன மீன் குழம்புனே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கலவை மீன் குழம்பு. அதிகமாக வெறா மீன் மீனோட பீஸ் அதிகமாக இருக்குது. பீஸ் அதிகமாக இருக்குது. மோகன் மாம்ஸ் மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான். இன்னொரு 2 நிமிஷம் ரெடியாக நினைக்கிறேன். அவ்வளோதான். மீன் உள்ளே போட்டாவே ரெடி. மீன் உள்ளே போட்டாலே ரெடி. அதில் கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க மக்களே. எங்கள் அப்பா சே பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது மாமா. சத்தியமாக சொல்கிறேன், கேமராவில் பார்க்குறக்கு நேரில் பார்க்குறத எப்பவுமே கேமரா விட நேரில் தான் அதிகமாக பயங்கரமாக இருக்குது. சத்தியமாக வேறு லெவலு. எதில் நல்லா இருக்குன்னு சொல்ல தெரில, ஆனால் இல்லை நேராக தான் பாட்டே இருக்குது. ஏன்னா நான் கேமரையை பார்த்துட்டு இருந்தேன்னா மக்களே செம்மையாக இருக்குதுங்க. ஐயோ பா எடுத்து கடிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செம செம. எடுத்துடலாமா? இரும்பு சட்டியாக வேறு இருக்குது. சுட சுட மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி. இரும்பு சட்டி மீன் குழம்பு. இரும்பு சட்டி மீன் குழம்பு என்ன கொதிச்சுட்டே இருக்குங்க. செம்ம மாமா, வேற மாதிரி மாமா. பா ஏங்க இங்கே வாங்க வந்து இந்த கலவை மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணுங்க. என்ன ஓட்டுருக்கு? என்னென்ன மீன் இருக்குது? அவரி அதான் வெறா மீன். ஆரா மீன், அப்புறம் நாட்டு மீன், அரஞ்சா மீன், என்னென்னமோ மீனுங்க. ஆஹா செம்மங்க, செம்ம வாசம். இன்னைக்கு உழைப்பு வீண் போகலை. செம்ம. மாம்சா எப்படி கல்கண்டு மாதிரி அடியா லாபக்குன்னு கிடைக்குங்களா? லாபக்குண்ணே அதில் முள் அதிகமாக இருக்குது. அதில் அதான் எப்படி இருக்குது பீஸு? செமமாமா. உடையாத அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு முறுக்கு மாதிரி ஜம்முன்னு. இங்கே வந்து ரோஸ்ட் ரெடி. அப்படியே இங்கே வந்து எங்கள் அப்பா நான் மீன் குழம்பு ரெடி. பக்காவாக செஞ்சாச்சு. மாமா சாதிஷ்டம் மாமா. மக்கள் வாங்க, மீன் குழம்பு சாப்பிட்லாங்க, எல்லோரும் வாங்க. தீபாவளி ஸ்பெஷல். ஆஹா மக்களே, சும்மா அப்படியே புது புது மீனாக போட்டு இறக்கி விட்ருக்காரு தலைவர். ஓகே மக்களே, வாங்க டேஸ்ட் பண்ணிடுவோம். போடுங்க. வெறா மீன் குழம்புல ஒரு முள்ளு கொள்ள செம்மையாக இருக்குதா? ஆமாம். சோ கேக் மாதிரி எச்சில் ஊருமாம்மா. எடிட் பண்ணும்போது எனக்கு என்ன எச்சில் ஊரு. அது எப்படி இருக்கு? உடையாத அப்படியே வாயில் வச்சா ஜம்முன்னு இருக்குதா? அதான் தின்னு வார்த்தை தான் தெரியும். வாயில் சொன்னால் தெரியாது. இந்த தின்னு வார்த்தை வரும். பிரகாசமாக இருக்குமாப்பா. என் கோவில் வேறு தொட்டு காமிக்குது. எனக்கு கொஞ்சம் போடு. அவ்வளோ டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிருக்குது. உண்டு கல்கண்டு மாதிரி. சாப்பிடலாமா? சரி. ஆஹா அப்படியே அந்த குழம்பு தொட்டு செம்மையாக இருக்கு. செம்மங்க.